இன்றைய தினத்திலே வாழ்ந்தவருக்கு ஒடி மறைந்தவருக்கு ஒடி என்ற ஒரு பெரிய ஒரு வாக்குக்கேற்ப நமது புரட்சி கலைஞர் கேப்டன் ஐயா அவர்களின் நினைவிடத்திலே இன்று நாங்கள் இதய அஞ்சலியை செலுத்துவதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள 17 மாவட்டங்களில் உள்ள அனைத்து நகல் கலைஞர்களும் ஒன்று திரண்டு எங்களது இதய அஞ்சலியை இன்றைய தினம் நாங்கள் அண்ணா அவர்களுக்கு செலுத்த இங்கே வருகை புரிந்துள்ளோம். இந்த நேரத்திலே அவரது நினைவிடத்திலே வந்து நினைவஞ்சலியை செலுத்துவதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவரது புகழ் ஓங்க எங்களது தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் நலச்சங்கம் உள்ள அனைத்து நகல் கலைஞர்களும் கட்டாயம் அவரது புகழ் வளர்க்க பாடுபடுவோம். இன்றென்னும் கேப்டன் எங்கள் நினைவில் நின்றிருப்பார். மக்களும் நாங்களும் ஒன்றுதான். மக்களோடு மக்களாக நாங்கள் இன்றும் உலா வருகின்றோம். மக்களிடையே நிகழ்ச்சிகள் செய்து அவருக்கு திரையுலகில் உள்ள அத்துணை நடிகர்களையும் எங்களை போன்ற பிம்பங்கள் தான் பிரதிபலிக்கின்றன ஒவ்வொரு விழாக்களிலும் விசேஷங்களிலும். ஆகவே எங்களது நினைவஞ்சலியை எப்பொழுதும் அவருக்கு நாங்கள் செலுத்தி வருகிறோம். நன்றி, வணக்கம். சின்னத்திரை கலைஞர்கள் நாங்கள் வந்து மேடை நடன எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மேடை எங்களது தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் நலச்சங்கத்தின் சார்பாக பொதுவாக என்னென்னா எல்லாரும் பிறக்கிறோம் சாகிறோம், ஆனால் எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கேப்டன் ஐயா அவர்களுக்கு திரண்டிருந்த தமிழ்நாடு முழுவதும் திரண்டிருந்த மக்களுடைய அலைகடல் தான் சாட்சி. ஆகவே தமிழக அரசு மனம் வந்து நன்றாக பரிசீலனை செய்து அவருக்கு ஒரு நினைவிடத்தை மிக பிரம்மாண்டமாக ஏற்படுத்த எங்கள் வேண்டுகோளை வைக்கின்றோம். கேப்டன் அவர்களுடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் கேப்டன் அவர்கள் இல்லாமல் போனாலும் நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய நகல் கலைஞர்கள் கேப்டன் எங்களுடைய மனதிலே எங்களுடைய எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவருடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் தமிழகம் முழுவதும் கொண்டு செல்வோம். நாங்கள் எங்கள் உயிர் உள்ளவரை அவரை நாங்கள் இந்த பாத்திரத்தை ஏற்று நடிப்போம். அவருடைய கொள்கையும் கோட்பாடுகளும் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் பட்டி தொட்டி இருக்கும் பரவ செய்வோம், பரப்ப செய்வோம், சபதம் ஏற்கிறோம். அதோடு இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நாமக்கல் மாவட்ட வடக்கு மாவட்ட கழக செயலாளர் TS விஜயசரவனுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு நன்றி. தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கம் சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதற்காக அவருடைய நினைவிடத்திற்கு வந்திருக்கோம். விஜயகாந்த் சார் இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றி பேசின எல்லாருமே ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறத தாண்டி, அவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி, அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதை வெற்றிகரமாக நடத்தினார் அப்படிங்கிறதையும் தாண்டி எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் ஒரு நல்ல மனிதர். ஏன்னா அந்த நல்ல மனிதருங்கிற பேர் வாங்குறது தான் வந்து இந்த உலகத்தில் இன்றைய கால சூழ்நிலையில் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இதை வந்து எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான பேர் டிவியில் பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஆனால் அதை கண்ணால் பார்த்த உறுப்பினர்களில் நாங்கள்லாம் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா அவர் எவ்வளோ நல்ல மனிதர் அப்படிங்கிறத அவருடைய ஷூட்டிங்கில் நாங்கள் பார்த்துருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக நம்ம மணிவண்ணன் சார் தயாரித்து அவர் இயக்கிய சந்தனக்காற்று அப்படிங்கிற படத்தில் தான் நான் முதலாக திரைப்பட கல்லூரியிலேருந்து வந்து முதலாக நான் வேலை செஞ்சது வந்து விஜயகாந்த் சார் ஹீரோவாக நடித்த சந்தனக்காற்றில் தான். இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பொருளாளர் அரவிந்த் சார் கேட்கவே வேண்டாம். ஊமை விழிகள், உழவன் மகன் அப்படிங்கிற மெகா ஹிட்டு கொடுத்த இயக்குனர் விஜயகாந்த் சார் தான் வந்து எங்களுடைய திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்தவர். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய செயலாளர் ரங்கநாதன் சார் வந்து பல வகையில் வந்து அவர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்த் சார் வந்து எவ்வளோ நல்ல மனிதர்னு சொல்லிட்டு. ஸோ சினிமாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, ஷூட்டிங்கில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார்ட்டையுமே அவர் அப்படி தான் நடந்திருக்கார் அப்படின்னது அவருடைய இறப்புக்கு கூடின கூட்டத்தை பார்க்கும்போது தெரியுது எந்த அளவுக்கு அவர் வந்து மக்கள் மனதில் வந்து இடம் பிடிச்சாருங்கிறது.
ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கம் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறோம். அவருடைய புகழ் நின்று வாழும். நன்றி, வணக்கம்.